ஹாய் சிஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சாரியோட பார்டரில் இருக்க டிசைனை எப்படி ஸ்லீவுக்கு கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சில சமயம் கஸ்டமர் கொடுக்குற சாரியில் பீகாக் டிசைன் இருக்கலாம், அன்னம் டிசைன் இருக்கலாம், எலிஃபெண்ட் டிசைன், அந்த மாதிரி டிசைனை வந்து அவங்க ப்ளவுஸில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ அந்த டிசைனை நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணி ப்ளவுஸுக்கு கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு துப்பட்டா எடுத்திருக்கேன். அதனுடைய பார்டரில் இருக்க டிசைனை ஸ்லீவில் ட்ரா பண்ணி காட்டுறேன். இதே மெத்தடில் தான் நீங்கள் சாரியில் இருக்க டிசைன்ஸையும் நீங்கள் ஸ்லீவுக்கு கொண்டு வரணும். இப்போ இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளவர் டிசைன் தான். இப்போ இந்த டிசைன் நேராக இருக்குன்னா அது பக்கத்தில் இருக்க டிசைன் வந்து தலைக்கீழே இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இதில். ஸோ நம்ம ஒரு டிசைனை மட்டும் ட்ரேஸ் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட்டு இந்த பார்டரை வந்து ஃப்ளாட்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ட்ரேசிங் பேப்பரை இப்படி செட் பண்ணணும். இப்போ வீடியோ வந்து பிரைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு டிசைன் தெரியல. நான் பிரைட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து டிசைன் நல்லா தெரியுது பாருங்கள். இந்த டிசைனை வந்துட்டு நம்ம ஒரு நார்மலான ஒரு ட்ரேசிங் பேப்பரில் எடுத்துக்கணும். டைரெக்டாக போய் ஸ்லீவில் ட்ரா பண்ணக்கூடாது. ஒரு ரஃப் ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணிக்கணும். இதிலேருந்து அந்த ஒரே ஒரு ஃப்ளவர் டிசைனை மட்டும் நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வீடியோ வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். நீங்கள் ட்ரா பண்ணும்போது பொறுமையாகவே ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி ரஃப் ஷீட்டில் நீங்கள் ட்ரா பண்ணுற டிசைன்ஸையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் ட்ரேஸ் பண்ணும்போது கம்பல்சரி அந்த டிசைன் ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு இப்போ கீழே இருக்க லீஃப் தேவையில்லை, மேலே இருக்க ஃப்ளவர் மட்டும் போதும் அப்படின்னா மேலே இருக்க ஃப்ளவர் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டால் போதும். அந்த மாதிரி நீங்கள் எந்த டிசைன் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ட்ரேசிங் ஷீட் எடுத்து ஒரு மாடல் ஸ்லீவ் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் தான் நான் உங்களுக்கு டிசைனை ட்ரேஸ் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் ஸ்லீவ் மார்க் பண்ணி ஒர்க் பண்ணால் கூட ஒரு ட்ரேசிங் ஷீட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக இந்த டிசைனை கொண்டு போய் ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ட்ரேசிங் ஷீட்டில் நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நம்ம ஷீட்டை சேஞ்ச் பண்ண முடியும். டேரெக்டாக கொண்டு போய் ப்ளவுஸில் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க, ட்ரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கிளாத்தில் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது டிசைன் கிராஸாக போயிடுச்சுனாலோ இல்லை தப்பாயிடுச்சு, ஒன்று மேலே ஒன்று ஏறிடுச்சு அப்படின்னாலும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டப்படணும். அதனால் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் டிசைனை ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் பார்டரில் வந்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லைனில் வந்து நம்ம பீட்ஸ் லைன் இல்லை வந்து ஏதாவது லோடிங் அந்த மாதிரி கொடுப்போம். அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் வர மாதிரி நான் இப்போ டிசைனை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டிசைன் வைக்கும்போது கரெக்டாக அந்த ஸ்லீவோடைய சென்டரில் இந்த சைடு ஹாஃப் அந்த சைடு ஹாஃப்னு வர மாதிரி தான் டிசைனை செட் பண்ணணும். இப்போ இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு சிமெட்ரிக்கலாக இருக்குது. அதை ரெண்டாக மடித்தோம்னா ரெண்டு டிசைனும் ஒரே மாதிரியே இருக்கும். அதனால் இந்த சென்டரில் ஒரு சைடு பாதி டிசைன் இன்னொரு சைடு பாதி டிசைன் வர மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த டிசைன் இந்த பார்டர் லைனுக்கு மேலே எவ்வளோ தூரத்தில் வரணும் அப்படிங்கிற மாதிரியும் கரெக்டாக செக் பண்ணி பேப்பரை வச்சுட்டு அதுக்கப்புறமா டிசைனை ஸ்கெட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த டிசைன் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால நம்ம ஒரு சைடு மட்டும், அதாவது இந்த ஸ்லீவோடைய சென்டர் ஃபோல்டிங் இருக்குது இல்லைங்களா, அந்த சென்டர் ஃபோல்டிங்லேருந்து ஒரு சைடு மட்டும் ட்ரா பண்ணால் கூட போதும். இருந்தாலும் நான் வந்து இந்த சென்டர் ஃப்ளவரை ஃபுல்லாகவே ட்ரா பண்ணுறேன். நீங்கள் ஹாஃப் மட்டும் ட்ரா பண்ணாலும் தப்பில்லை. இப்போ இந்த சென்டர் ஃப்ளவரை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பக்கத்தில் டிசைன் ட்ரா பண்ணும்போது இதே ஃப்ளவரை தலைக்கீழே இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணணும். ஸோ நான் கீழே வச்சுருந்தேன் அந்த ரஃப் ஷீட்டை தலைக்கீழே வச்சுட்டு டிசைனை ட்ரேஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்து பக்கத்தில் வைக்கிற டிசைனையும் வந்து நம்ம இந்த பார்டரில் ஃபர்ஸ்ட் எவ்வளோ கேப் விட்டோமோ அதே கேப்பில் வச்சு தான் நம்ம இந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணணும். இப்போ இதையும் முடிக்க போகிறேன். பக்கத்தில் வைக்கும்போது மறுபடியும் திருப்பி வைக்கணும். இப்படி வைக்கும்போது ஃபுல் டிசைன் வரலனா கூட எவ்வளோ வருதோ அவ்வளோ வரைக்கும் நம்ம ட்ரேஸ் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த ஃப்ளவரை டர்ன் பண்ணி வைக்கும்போது அந்த பார்டர்லேருந்து நம்ம கரெக்டாக அந்த கேப்பை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வைக்கணும். இப்போ ஸ்லீவோடைய ஒரு ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்லீவை ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ஹாஃபுக்கு நான் அப்படியே இதை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவை நம்ம ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம அந்த பார்டரில் பார்த்த அதே டிசைனை இங்கே கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் இந்த டிசைன் பக்கத்துலேயே அந்த பார்டரையும் வச்சு காட்டுறேன் பாருங்கள்.
இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் எடுத்து இது போல் எனக்கு ட்ரேஸ் பண்ணிவிட்டு காட்டுங்க. இந்த மாதிரி மாடல் ஸ்லீவ் நீங்கள் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.